வேண்டும் கல்யாண நாளிலே கச்சேரி பாட வேண்டும் குங்குமத்து சீனில தங்கம் தந்த தாவில மணமாலையும் சூடி சிந்தனை ஓராண்டு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய் மாமன் தோழி நின்று பொண்ணு எல்லாடுதம்மா ஓராண்டு போன பின்பு ஓடி வந்து தாய் மாமன் தோழி ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் ஆடுதம்மா ஆகாத மின்னல் ஒன்று அங்கே செம்பவள கோடி செம்பவள கோடி தங்கம் தந்த காரில மணமாலையும் மஞ்சள் வருவேரம் இங்கே அருமையாக ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அருமையாக இந்த பாடலை அருமையாக வாசித்து பெருமைப்படுத்திய எனது அன்பு அண்ணன் மகன் ராகேஷ் அவர்களுக்கு எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இந்த 100 ரூபாயை அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்துகிறேன். நான் இப்படி ஒரு பிள்ளையெல்லாம் பிறக்க தவம் இருக்கணும். தாமரை கூலத்தில் தண்ணி அடிக்கின்றமா குயிலே 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 தாமரை கூலத்தில் தண்ணி அடிக்கின்றமா குயிலே 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 அத்தையின் மகளே அத்தையின் மகளே முத்து கருப்பாயி அத்தையின் மகனே முத்து கருப்பாயி
முத்து கருப்பாயி அத்தையின் மகளே முத்து கருப்பாயி 10 பணம் தாரே பக்கத்திலே வாடி அத்தையின் மகளே முத்து கருப்பாயி 10 பணம் தாரே பக்கத்திலே வாடி டி டோ now ta di do now ta di do nam ta di dom nam ta di dom nam ta di dom nam பாட்டு பாடும் பாட்டு பாடும் பாட்டு பாடும் இந்த காலத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா எந்த ஊரையா எடுத்து கூரையா கனகத்தில் பலிமறித்த தம்பி யாரடா என்னையா நான் காவல்காரன் நீங்க யாரு நான் சாமியார் நீங்க யாரு நான் சம்சாரி நான் சாமியார் சாமி மீண்டவன் சாமியார் ஆண்டவா இறைவா காசிநாதா அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆளாகிவிட்டேனா என்னை யாரென்று கேட்டுவிட்டான் வேப்பனம் கொடுத்தாடு கொடுத்தா இதுவும் ஒருவேளை விஸ்வாமித்திரன் சூழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும். பிறப்பில் என்ன விலை செய்தேனோ இப்பிறப்பில் இந்த திலை வளத்தை காக்க வந்தேன். இந்த திணைவினத்தை காண வந்தேன் ஐயா. இந்த திலை வளத்தை காக்க வந்தேன் ஐயா. சுவாமி 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 யாரெனவென்று கேட்ட என்ன யாரென என்று கேட்ட என்ன யாரென
என்று கேட்ட என்ன யாரதா என்று கேட்ட எனது முல்ல சுவாமியாரே என்று கேட்ட எனதன்புள்ள சுவாமியாரே 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 ஐயா ஐயா எங்கிருந்து இங்கே வந்தா சாமியாரே சண்முகம் பேசாம ராஜபாட்டே போட்டுடலாமே. அடடா, இந்த 5:30 சுத்தியில ஆரியா பாட போறேன். நீங்க இருக்கையில கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். உங்களை போல வாத்தியார்கள் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் எந்த ஒரு நிலையும் அடைந்து விடுவார்கள். ஆமாம். ஏன்னா மற்ற நாடகங்கள்லாம் அந்த நாடகத்தில் உள்ள கதாபாத்திர வழியை மட்டும்தான் போய்கிட்டு இருக்க முடியும். ஆனால் அந்த வள்ளி திருமண நாடகத்தில் எம்புட்டு விஷயங்கள் அனைத்து விதமான நாடகத்திலையும் இடையில சேர்க்கக்கூடிய விதமான ஒரு உண்மைதான் சாமி. எல்லாம் ஏன்னா அவங்க விருப்பமே நம்ம விருப்பம். ஆமாம், எல்லாம் கலக்கணும். கலக்காட்ட ராவா போயிடும். எல்லாரையும் வளர்த்து எதை கலக்கணும்? இல்லை, எதையுமே கலந்து சாப்பிடணும். கலந்தா ராவா சாப்பிட கலந்துக்கிட்டு சாப்பிட்றாரு. இல்லை, ஒரு கூழ் கேப்பக்கூழ் இருக்கு, அது கட்டியாக வச்சா தண்ணியை ஊற்றி கலக்கணும். நிறைய கலக்கிறீங்க போல. சரி, யார் நீங்க? நீங்க யாரு? என்னை பார்த்தாலே எல்லோருக்கும் தெரியும் இவர் இன்னார் தான் என்று. என்னை பார்த்தாலே ஊருக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னார் தான். எப்படி தெரியும் உங்களை? உங்களை பார்த்தா எப்படி தெரியும்? என்ன ஈரேழு 14 உலகத்திற்கு தெரியும். ஏன்னா எங்கு சென்று வரக்கூடிய ஆள். அதல விதல சுதல மகாதல ராசதல பாதாள மத்தியலோகம் சத்தியலோகம் தபலோகம் தனலோகம் உபரலோகம் பூலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு 14 உலகமும் ஓய்வு வரக்கூடிய ஆள். ஊர் சுத்தியா? உலகம் சுற்று ஆளு. நீங்க ஊர் சுத்தியா இருக்கலாம், நான் உலகம் சுற்று ஆளு. உலகம் சுத்துறவரா? ஆமா. நீங்க? நான் ஊரு சுத்துறவரு. ஆமா, எந்த ஊர்ல இருந்து வர்றேன்? சத்தியலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். சத்தியமங்கலம்டா அவர் முனியாண்டி மயனா? சத்தியமங்கலம் கிடையாது, சத்தியலோகம். சத்தியலோகம். ஆமா. மேல இருக்கா? மேலோகவாசி. ஓஹோ, மேலூர்ல இருந்து. மேலூர்ல இருந்து வந்திருக்கேன். மேலோகத்தை சுருக்குனா மேலூர். ஆமா ஆமா. அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? கீழூர்னு சொல்ல மாட்டீங்களோ? ஓ, மேலுக்கு எதிர்பார்த்தா கீழே. ஆமா, கீழூர். கீழூர். மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கேன். நீங்க வந்தது குட்டி யானையா சேராட்டவா? அப்படிப்பட்ட வாகனம் எல்லாம் எனக்கு கிடையாது. ககன மார்க்கம். ஓ, ககனம்டா. ககனம் என்றால் நான் வர்றது போறது யாரு கண்ணுக்குமே தெரியாது. மகாலட்சுமியோட அந்த வரைக்கும் போய் வரக்கூடியவன். அஸ்தமா சித்துக்களை கற்றவன். சிறுச பெருசாக்குவது, பெருச சிறுசாக்குவது, கூடு விட்டு கூடு வாங்கி தன்னை பெற்றவன். 8 வகை சித்துக்களை கற்றவன். ஆமாங்க. ஓ, சிறுசா பெருசாக்குவிய? பெருசா சிறுசா பெருசா சிறுசாக்குவிய? ஆமா ஆமா. கூடு விட்டு கூடு வாயிருது. எத்தனை சித்தியா? அம்மா, நீங்க கூடு விட்டு கூடு வாயுவிய? நீங்க? ஆனா பூலோகத்துல இந்த சித்தி விநாயகர் ஒரு சித்தத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி? நீங்க கூடு விட்டு கூடு வாய். கூடு வாயிரு. நாங்க வந்து வீடு விட்டு வீடு வாயுவோம். சரி, கமதி கோட்டையில் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கேள்விப்பட்டேன். இல்லை சாமி, நான் தவறா சொல்லல. அதாவது வீட்டு போனோம்னா போய் தானே. பூலோகத்துல ஒரு மனிதர்கள் ஒரு இல்லத்துல விசேஷம் வச்சிடறாங்க, புதுமனை புகு விழா. ஆமா. அதுக்கு பத்திரிக்கை அடிச்சா ஒரு வீட்டுல கொடுக்க முடியுமா? எல்லா வீட்லயும் தானே கொடுக்கணும். ஒரு வீட்டுல கொடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போறது. அதான் வீடு விட்டு வருவானே என்பதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா தானே நல்லா இருக்கு. ஆமா. வேற மாதிரி போனா வரி வரியா கொடுத்துருவாங்க. இருக்கட்டும் சாமி, நிறைய வாங்கி இருக்கிற அனுபவம் இருக்கும் போல. உங்க பேரு? நாரத மகாமுனிவன். என்ன சொன்னீங்க? என்ன வாயில வசம் தேய்க்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நாரத மகரிஷி. நாரத மகரிஷியா? 14 உலகம் சென்று வரக்கூடியவன். ஆத்தாடி, உங்களை பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கேன். கொடுத்து வச்சனால தான் வந்திருக்கிறோம். ஆமா சார், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் புண்ணியம் செஞ்சிருக்காங்க. அவங்க செய்த ஒரு புண்ணியத்தின் காரணமாக இன்று நீங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் நாரத மகாமுனிவர். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கணிப்பிரியா கண்டா, கனகப்பிரியா நாரதா என்று சொல்லக்கூடிய நாரத மகரிஷி நான் தான். ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனா நேரடியா அன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். காரணம் என்ன தெரியுங்களா? போன ஜென்மத்துல உன் தாய் தேப்ப நல்லா செஞ்சிருக்காங்க. என்னது? புண்ணியம். நல்ல வேலை. நீ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. புண்ணியம் செஞ்சிருக்காங்க, அதனால இன்னைக்கு உங்களை பாருங்க. ஏண்டா நாரதர்ண்டா சொல்லுவாங்க, என்னண்டு உலகத்துல உள்ள மனிதர்கள்லாம் நீங்க போகாத பொம்பளையே கிடையாது. பல பொம்பளையில பார்த்திருக்கேன். அப்படி யார்ட்ட போனீங்க? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, சாவித்திரி, நலாயினி இப்படிப்பட்ட பெண்களெல்லாம் பார்த்து பல பெருமைகளை தேடி கொடுத்தவன் இன்று இங்க இருக்கிற பெண்களையும் பார்த்து பெருமை தேடி கொடுக்கணும்னு வந்திருக்கேன். ஓ, அதே அத்திப்பழம் சிவப்பாண்டு அடிச்சீங்களா? சரி, இருக்கட்டும் சாமி. சாவித்திரிட்ட போனீங்களா? நான் தான் போனேன். அப்ப செமினி கணேசன் எங்க போனா? இந்த கோர்க்கிற பார்த்தீங்களா இடையில
சாவித்திரினா சத்தியமான மனைவி சாவித்திரி. செமினி கணேசன் பொண்டாட்டி சாவித்திரி இல்ல, இவர் மனைவியா? ஆமா. இந்த இறந்த உயிரை மீட்டு கொடுத்தீங்களே. ஆமா. யமலோகம் வரைக்கும் ஒரு பெண்ணாகப்பட்ட யாராக இருந்துட்டாலும் இறந்த பிறகுதான் யமனை அடைய முடியும். ஆமா. ஆனா உயிரோடையும் யமனை பின்தொடர்ந்தே சென்று தன் கணவன் உயிரை மீட்டு வந்தாலே சாவித்திரி, சத்தியமான மனைவி சாவித்திரி. இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி பெருமை தேடி கொடுத்த நீங்க தானே? உங்களுக்கு தொழில் கலகம். நல்லா இருக்கிற அமைதியா இருக்கிற ஊர்கள்ல சண்டையில் தூட்டு போற ஊர்ல கலகம் பண்றது உங்களை போல மனிதர்கள். சரி. நான் தேவலோகவாசி. நான் நடத்துவது நற்கலகம், துர்க்கலகம் கிடையாது. நல்ல கலகம். ஆமா. ஆரம்பம் கலகம் மாதிரி இருக்கு, முடிவில் நன்மையாகவே இருக்கும். மூத்தோர் சொல் வாக்கு முதி நெல்லிக்காயும் முன்னாடி துவர்க்கும் பின்னாடி இனிப்பா இருக்கு. ஆரம்பத்துல சண்டை மாதிரி தான் தெரியும், ஆனா முடிவில் நன்மையாகவே முடியும். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ண, நான் புத்திய வச்சு கலகம் பண்ணுவேன். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு அறிவால கலகம் பண்ணுவேன். நாங்க கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டா அன்பால கலகத்தை வெகு சிறப்பா நடத்துவேன். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா சொல்லால கலகத்தை உண்டு பண்ணுவேன். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. அதென்ன ஊனா சூனா நானா தோனா போனா இல்லைங்க, ஊனா சூனா போனா நானா தோனா அப்படின்னா. இப்ப இது மாசம் பங்குனி பிறந்துருச்சு. போன மாசம் மகா சிவராத்திரி வந்துச்சுல. ஆமா. சிவராத்திரிக்கு யாருக்கு உரியது? சிவபெருமானுக்கு உகந்த ராத்திரி சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரி. ஆமா. நீங்க கூட ஆரம்பத்தில் பேசுனீங்க, விநாயகருக்கு என்ன மாலை போடுவாங்க? அருகம்புல் மாலை இடுவது. ஆஞ்சநேயருக்கு என்ன மாலை போடுவாங்க? ஆஞ்சநேயருக்கு வெற்றி இலை மாலை போடுவார்கள். ஐயப்பனுக்கு என்ன மாலை போடுவாங்க? ஐயப்பனுக்கு துளசி மாலை இடுவார்கள். அம்மனுக்கு என்ன மாலை போடுவாங்க? அம்மனுக்கு தாமரை இதழ் மாலை போடுவாங்க. தாமரை இதழ். ஆமா. அனைத்து மாலையும் போடுவாங்க. முருகப்பெருமானுக்கு கடம்ப மலர் மாலை. கடம்ப மலர். ஆமா. அப்ப சிவபெருமானுக்கு வில்வ இலை மாலை. வில்வ இலை மாலை. இந்த வில்வையில போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு மாலை போடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்படி எல்லாம் இருக்குல்ல. இப்ப இந்த மேலகத்தை சுருக்கி மேலூர்னு நீங்க சொன்னீங்க. இந்த சிவபெருமானுக்கு உள்ள மந்திரம் என்ன மந்திரம்? ஓம் நமச்சிவாய். அந்த ஓம் எடுத்துட்டு நமசிவாயா எத்தனை? நமசிவாயன்னு 5 எழுத்து. 5 எழுத்து. ஆமா. நான் சொன்னது 5 எழுத்து. எப்படி? ஊனா சூனா போனா நானா தோனா. ஓ, உலகம். ஊனாண்டா உலகம், சூனாண்டா சுற்றுவது, போனாண்டா பொது, நானாண்டா நலம், தோனாண்டா தொண்டன். உலகம் சுற்றும் பொது நல தொண்டன். எப்படியா இப்படி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன். நீங்க இந்த இடத்துல ஒரு மூணா பூனாவா தான் இருக்கீங்க. என்னது? உங்களை எவ்வளவு உயர்த்தி சொல்லியிருக்கேன், என்னை போய் மூணா பூனாங்கிறிய? மூணா பூனாதான். நான் எம்பிட்டே ஆட்களை பார்த்துருக்கேன், ஆனா உங்களை மாதிரி ஒரு மூணா பூனாவை பார்த்தது இல்லை. மறுபடியும் சொல்லாதீங்க. என்ன மூணா? 5 எழுத்து சொன்னேன், நீங்க 2 எழுத்து தான் சொல்றேன். மூணா பூனாண்டா என்னங்க? வேற ஒண்ணும் கிடையாது. மூணானா முக்கியமான, பூனானா புள்ளி. இந்த இடத்துக்கே நீங்க முக்கியமான புள்ளிங்க. நீங்க இல்லனாக்கா இந்த இடம் நல்லா இருக்குமா? 2 பேருமே இருக்கணும் சாமி. முக்கியமான புள்ளி. ஆமா. உங்களை கூட சபிதா மைக் செட் ஓனர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க ஒரு கேனா பூனா. உனக்கு மரியாதை வச்சுக்கிட்டேன். சும்மா கேனா பூனானே பேசிக்கிட்டு இருக்க. இல்ல, நான் தவற உங்களை சொல்லல. அப்புறம் என்ன கேனா பூனானா அப்படின்னு என்ன? இந்த ஊர்ல உள்ள உலகத்திலேயே நீங்க ஒரு கேனா பூனா. உங்களையும் தான் சொன்னாங்க கேனா பூனான்னு. கேனா பூனாண்டா கேட்டு புரிஞ்சு பேசுறீங்க பாருங்க. ஈனா பூனானா இருந்து அதுக்கப்புறம் புரிஞ்சு பேசுறீங்க பாருங்க. நீங்கள் ஒரு சூனாதான். சும்மாரியா சூனானா 2 சூனா வரும். என்னையா உதிருது? வா. ஆமாப்பா, அது பேப்பரா பில்டிங் வீக்கா பிரேஸ் மட்டும் வீக்கான்னு தெரியலையே. பெயிண்ட் அப்படி விழுகுது. சூனாண்டா சுறுசுறுப்புன்னு எழுதி பாருங்க, 2 ஷூ வரும். அதனால சுறுசுறுப்பா. ஆனா உங்கள மாதிரி ஒரு சுறுசுறுப்பா யாரும் செயல்பட முடியாது. அப்ப நல்ல கலகம் பண்றது, நற்கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்கலக சாமியா இருக்க. ஆமா. நான் உங்களுக்கு கேட்கிறேன், எல்லாரும் பேசுறதை விட வித்தியாசமா பேசுறது நல்லது. பேசுங்க. இப்ப விநாயக பெருமானுக்கு ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். இப்ப விநாயக பெருமானுக்கு என்ன வாகனம்? விநாயகப் பெருமானுக்கு மூஞ்சர் வாகனம். ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? ஐயப்பனுக்கு யானை வாகனம். முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம்? மயில் வாகனம். சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? காளை வாகனம். அம்மனுக்கு என்ன வாகனம்? சிம்ம வாகனம். அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு மூச்சர் வாகனம் தானே. விநாயக பெருமான் முக தோற்றத்தை பார்த்தீங்களா? முன்னாடி என்ன தொங்கும்? தும்பிக்கை. மனிதனுக்கு நம்பிக்கை. ஆமா, அது தும்பிக்கை. யானை பலம் தும்பிக்கையில, மனிதனோட பலம் நம்பிக்கையில. இந்த விநாயக பெருமான் பாருங்க, சித்தி விநாயகருக்கு தான் திருவிழா. இந்த விநாயக பெருமானுக்கு அவருடைய தந்தம் எத்தனை முறை ஒடிந்திருக்கிறது? அருமையான விஷயம், பலவிதமான விஷயங்கள். விநாயகப் பெருமான் வைத்திருக்கூடிய அவருடைய யானை முகம் கொண்டு அவர் முகத்தில் அவருடைய தந்தமாகப்பட்டது எத்தனை முறை ஒடிந்திருக்கிறது? அது எப்பப்ப எந்த இடத்துல? காரணம் என்ன அப்படின்னா,
இந்த மகாபாரதம் என்ற அற்புதமான ஒரு காவியத்தை எழுதுவதற்காக ஒரு நேரம் ஒடிச்சு எழுதினார். யார் சொன்ன? வேத வியாசகன் சொல்ல விநாயகப் பெருமான் மகாபாரதம் என்ற அற்புதமான ஒரு காவியத்தை ஏற்றினார். அப்படி எழுதி கொண்டிருக்கின்றது அவருடைய எழுதுகோளாகப்பட்டது ஒடிந்து விட்டது. அப்போ எழுதுகோள் அந்த நேரத்தில் கிடையாது. ஏன்னா வேதவியாசர் என்ன வேகத்தில் சொல்றார் அந்த வேகத்தில் எழுதணும். அதற்கு தகுதியான யார் என்று பார்க்கின்ற பொழுதே விநாயகப் பெருமானை தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? சொல்லிக்கிட்டு நேரத்திலே எழுதணுமே, அந்த நேரத்தில் எங்கிட்ட போய் தேடுறதுன்னு பார்த்தவர் என்ன பண்றாரு? தன்னுடைய தந்தத்தை ஒடித்து அதில் மையிட்டு அப்படியே வேகமாக எழுதிட்டு போனார். ஒரு முறை மூசியாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அரக்கன். அப்பேற்பட்ட தேவாதி தேவர்கள் மனிதர்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். அவன் அழிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முறை அடித்து பார்க்கறாங்க, கொண்டு பார்க்கறாங்க, முடியவில்லை. அப்பேற்பட்ட அந்த மூசிகம் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரன், மூசிகம் நானே எலிமுகம் கொண்டு அசுரனாகப்பட்டவன். அப்பேற்பட்டவனை அடக்குவதற்காக அங்கே ஒரு முறை தந்தத்தை ஒடித்து அன்னவன் மீது ஏவி அதை ஆயுதமாக பயன்படுத்தி அன்னவனுக்கு மோட்சத்தை கொடுத்து அன்னவருக்கே வாகனமாக இருக்கக்கூடிய மூசிக வாகனமாக மாறினான். இப்படி ரெண்டு முறை ஒடித்திருக்கார். அதனாலதான் இப்ப அருகம்புல்லு மாலை விநாயகப் பெருமானுக்கு போடுறாங்களே. ஏன் போடுறாங்க? அனலாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன். அனலாசுரன் என்று கூட அசுரன். அனல் என்றாலே நெருப்பு. அவன் எங்க போனாலும் தீப்பிடிச்சு எரியும். அப்பேற்பட்ட அசுரன் தேவர்கள் மனிதர் அனைவரையுமே கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தேன். எங்கே போனாலும் உலகமே ஒரே வெப்பம். நெருப்பாக இருந்தால் நல்லா இருக்குமா? குளிர்ச்சி இருந்தால் தானே நல்லா இருக்கு நாடு. எங்கே பார்த்தால் நெருப்பு அம்சமாக கொண்ட அந்த அனலாசுரன் எங்கே முழன்று தெரிந்தான். அவனை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, அங்கேயும் முடியல. அப்பதான் யாரை வேண்டாங்க அப்படின்னா விநாயகப் பெருமானை வேண்டினார்கள். அப்ப விநாயகப் பெருமான் என்ன பண்றாரு? விசுவரூபம் எடுத்து அனலாசுரன் சொல்ற அசுரனை அப்படியே வாய்க்குள்ள விட்டு முழுங்கிறாரு. விழுங்கினோடனே உள்ள போயிடுறான். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. எல்லா தெய்வங்களுடைய வயிறும் ஒரே அளவாக தான் இருக்கு. ஆனா இவர் வயிறு பார்த்தீங்களா பெருசா இருக்கு. வயிறு தொந்தி கண்ணபதி. ஏன் அப்படின்னா இந்த உலகங்கள் அனைத்தையும் அந்த சராச்சரங்களை தன் வயிற்றுக்குள் அடக்கி இருக்கக்கூடியவன் விநாயகப் பெருமான். அப்ப உலகமே அவருடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த அனலாசுரன் உள்ள போனது ஏற்கனவே வெளியில வெப்பந்தேன். இவர் உள்ள போனது உலகம் எங்க பார்த்தாலும் வெப்பம். அப்பையும் வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்பத்தான் அருகம்புல்லை கொண்டு வந்து அதை மாலையாக சூட்டி எத்தனையோ ஆயுதங்கள் மாலை இடுறாங்க, நிற்கவில்லை, அந்த வெப்பம் குறையவில்லை. இந்த அருகம்புல்லை போட்டோன்னே வெப்பம் குறைந்தது. அதனால விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை இடுகின்றார்கள். அப்ப அனலாசுரன் என்று சொல்ல அசுரனை. அப்ப அருகம்புல்லுக்கு சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த அருகம்புல்லை போட்ட உடனே உள்ள இருந்த வெப்பம் குறைஞ்சு போச்சு. அவன் அசந்தான். அதுக்கு தான் பூலோகத்தில் மனிதராகப்பட்டவர்கள் அருகம்புல் ஜூஸ் கண்டிப்பாக குடிக்க சொல்றாங்க. ஏன்னா அருகம்புல் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது. எவ்வளவு உஷ்ணம் வெப்பம் இருந்தாலும் அந்த அருகம்புல்லை நீங்க சொல்ற மாதிரி அதை அரைச்சு அந்த சாரை குடிச்சோம்னா உடம்புல குளிர்ச்சி ஏற்பட்டுரும். அருமையான விளக்கம். நன்றி. உங்க அப்பா பேர் என்ன? என் தந்தை பிரம்மா. பேருமே மயனா? அப்பா நல்லா இருக்காரா? பார்த்து எவ்வளவு நாளாச்சு? கை விடுங்க. இந்த பூலோகத்தில் பல முறை வந்திருக்கேன், எத்தனை ஆட்களை பார்த்துருக்கேன். யாரும் என்னிடத்துல உங்க அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எங்க அப்பாவை பார்த்து நல்லா இருக்கான்னு எந்த மனிதனும் நலம் விசாரித்தது கிடையாது. ஆனா நீங்க தாங்க கையை கொடுங்க மீண்டும். தேவலோகம் நீங்க தான் பார்த்து இங்கேயே வந்துருவாரு, மானாமதுரைக்கு வருவாரு. அந்த ரயில்வே ஜங்ஷன் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் அந்த ஹோட்டல்ல தான் காடை சாப்பிடுவாரு. காடையா? எவ்வளவு பெருமையா சொல்றீங்க. காடை பார்த்தாருங்கிற மானாமதுரை வந்தாருங்க. நாட்டுக்கோழி அப்படி சாப்பிடுவாரு. எலும்ப உரி. அட நாராயணா, எங்க அப்பா அப்பேற்பட்ட ஆள் கிடையாது. வந்திருக்காதியா? எங்க அப்பா அப்படியெல்லாம் வரமாட்டாரு. மதுரை வந்து நான் அம்மா மெச்சில ஐரம் மீன் வாங்கி கொடுத்துருக்கேன். அட நாராயணா, நான் எங்க போய் சொல்றது? நீ வேற யாரையே சொல்லிக்கிட்டு இங்க பாருங்க. எங்க அப்பாவை பார்க்கணும்னா என்ன போல முனிவர்களாவே இருந்துட்டாலும் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தபம் இருக்கணும். தபம் இருந்தா தான் எங்க அப்பாவை பார்க்க முடியும். நீ என்னமோ வீட்டு பக்கத்து வீட்டு ஆளை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா செல் நம்பரே நம்மகிட்ட வச்சிருக்கேன். 98 421 86 423. பிரம்மனுக்கு போன் போட முடியுமாயா? தை 1ஆம் தேதி வந்துருவாரியா ஆலம்பச்சேரிக்கு? என்ன சொல்ல ஆலம்பச்சேரிக்கு வர்றாரு? ஆமா, அப்படிலாம் வரமாட்டாங்க. வந்திருக்காரியா? வரமாட்டாங்க. வந்திருக்காரு. யாரையா சொல்ற நீ? வந்திருக்காருல, கருதறுக்கிற மிஷின் கொண்டு வந்திருக்காரு. மணிக்கு 1500 ரூபா நான் கொடுத்துருக்கேன் வாங்கி. எப்பா நீ சொல்றவரு 35 வண்டி
சோ நாராயணே அவர் எங்க அப்பா கிடையாதுயா. எழுதிருக்கு வண்டியில பரமன் பரமன் எழுதிருக்கு. பரமன்யா நீ சொல்றாரு, நான் சொல்ற பிரம்மா. பிரம்மதேவனா? பிரம்மதேவன். பரமன் நினைச்சேன்னா குட்டத்தலை வச்சுக்க அப்படியே. பிரம்மதேவன் 4 தலை இருக்குமே. ஆமா, 5 தலையில் ஒரு தலை கிள்ளப்பட்டது சிவபெருமானால் ஆணவத்தின் காரணமாக. நான் பார்க்கும்போது 4 தலை. சதுர்முகன் மைந்தன். சதுர்முகன் மைந்தன். உங்க அப்பாவுக்கு தொழில் படைக்கக்கூடிய வேலை, சிருஷ்டிகர்த்தா. ஆமா, எல்லாத்தையும் உங்க அப்பா தான். உலகத்தில் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு எரும முதல் 84 லட்சம் சீவராசிகளையும் என் தந்தை பிரம்மனாகப்பட்டவர் படைத்துக் கொண்டிருக்கின்றார். விண்ணை படைச்சது எங்க அப்பா, மண்ணை படைச்சது எங்க அப்பா, புல்லை படைச்சது எங்க அப்பா. புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீன் 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. தெய்வங்களுக்கு 8வது அறிவு. 8 அறிவு கொண்டவர்கள். அறிவிஜீவன் அடிப்படையில் படைச்சிருக்காரு. எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது யார்? எங்க அப்பா. எங்க ஆத்தால படைச்சது எங்க அப்பா. என்ன படைச்சது? இங்க நல்லா திரும்ப, இங்கிட்டு திரும்ப சொன்னா உன் பழக்க தோசை போகுதில்லை, பின்னாடி திரும்பி காட்டுக்கிட்டு. நான் நிறைய பத்தி திருப்பி இருக்கேன். ஒன்ன படைச்சது எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா சனிக்கிழமை பாத்திமுனூர் சந்தைக்கு போயிட்டானா? ஏன் பக்கத்துல அங்கிட்டு வீரசோழன் சந்தை கூட போயிருக்கலாம். அப்புறம் எப்படி உங்க அப்பா படைச்சாங்க? ஊரறிய செய்யறது உங்க அப்பா, யாருக்குமே தெரியாம செய்யறது எங்க அப்பா. தெரியாம செய்யறாரு. உங்க அம்மா வேறு என்ன செய்யறாரு? என்ன அப்படி செய்யாம போயிடுறதா? ஊரறிய உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்க சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து பெரிய விருந்து படைத்து உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்றது. இது ஊரறிய செய்யறது. யாருக்குமே தெரியாம எங்க அப்பா செய்யறாருன்னா இந்த உலகத்துல அக்னி சூரியன் என்று சொல்லக்கூடிய அண்டம், ஆன்மா, ஜீவன் சொல்றது பிண்டம். இந்த அண்டத்தை படிச்சு பிண்டத்துல பட்டதுல பரம கண்டத்துல இப்படி ஒரு மனிதனாக நீங்க பிறந்திருக்கீங்க. சரி சரி. அப்போ ஒரு நிலம் விளையணும்டா உங்க அப்பாவும் வேலை செய்யணும், எங்க அப்பா. ஆமா, ஒரு அப்பா உழுகுறாருன்னா எங்க அப்பா வந்து விதை ஓடணும். அந்த விதை முளைக்கணும், உங்க அப்பா தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சணும், நீ முளைச்சு வந்திருக்க. எங்க வீட்டுல விதை ஓட்டாரு. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்களே, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? பேச்சுவாக்கில் இங்கே கொடுத்து வாங்கிட்டு இருக்கியே, டவர் கிடைக்கலையாவா? அப்படி அங்க மட்டும் பிள்ளை இல்ல. பிள்ளைகள் இல்லாம போவதற்கான காரணங்கள் உண்டு. ஏன்னா போன ஜென்மத்தில் செய்த சில பாவங்கள் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா? இப்பிறப்புல குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்கன்னா அதே தம்பதியர்கள் முப்பிறப்புலையும் புருஷ முன்னாடியா பிறந்திருப்பாங்க. அப்ப அதிக குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அப்ப பிறக்கப்பட்ட குழந்தையை வளர்க்கறதுக்கு சங்கடப்பட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அநாத இல்லத்துல குழந்தைய போடுறது, இல்லை குப்பை மெட்டில் போட்டு போயிடுது. இப்படிலாம் செய்யக்கூடியவர்களுக்கு மறுபிறப்புல குழந்தை இல்லாம ஆக்கிடுவான். முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும். உள்ளியர் தள்ளியர் ஆயினும் ஊழ்வெளி மண்ண நுழையும். விளைவிதத்தவன் வினைய இருக்கணும், திரவச்சவன் வினைய இருக்கணும், வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் போகணும், உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். நல்லதே நினைங்க, ஆண்டவன் நம்மளுக்கு நல்லதே கொடுப்பார். ஏன்னா சில விஷயம் என்னன்னா, சில பேருக்கு ஏன் தம்பதியில் குழந்தை பாக்கி இல்லாம இருக்கு, ஏதாவது அவங்க இருவரில் ஏதாவது ஒரு சத்து குறைவா இருக்கு. அது எது குறைவா இருக்கோ அதை பார்த்து மருத்துவ நாடி அதை நிவர்த்தி பண்ணவனா கண்டிப்பா அவங்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அருமையான வணக்கம் சாமி. எங்க அப்பா பேர் நம்பி, வேடுகுல நம்பி. வேடுகுல நம்பி அவரோட மகனா? நல்லா இருக்காரு அப்பா? நல்லா இருக்காரு சார். இப்ப என்ன உங்க அப்பா எல்லாம் வர்றாரு இல்ல? இப்ப எங்க வர்றாரு இல்ல? இங்கதே இந்த மாதிரி வனத்துக்கு வர்றது இல்லையே கேட்டேன். அவர் கூட கூட கம்பி கட்ட போயிடுவாரு. இந்த நம்பி கட்டுற கம்பினா அது உங்க அப்பா தானா? அந்த கம்பி வேறையா அந்த நம்பி வேறையா? ராணாட்ட முருகம்பி. எங்க அப்பா என்ன சென்ட்ரிங் வேலையை பாக்குறேன். சொல்ற கம்பி கட்டவர். எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. அப்ப உள்ள இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உள்ள இருக்கிறார். யார் யாரு? ஒன்று என் கூட பிறவாத சகோதரி, இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். பரவாயில்லையே, எனக்குன்னு ஒரு ஆள் இருக்கு. அப்ப உங்க பேர் தான் வீரத்தேவன். வீரத்தேவன். அப்ப அண்ணன் இங்க மொத்தம் 7 பேர்ல உங்களுக்கு மூத்தவங்க 3 பேர், இளையவங்க 3 பேர், நீங்க நடுவுல. பரவாயில்ல. இப்ப உன் தங்கச்சியை பார்க்கணும். தங்கச்சிக்கு முன்னாடி என் கட்சியை பாருங்க. ஓ ஓ கட்சியவா? ஏல உனக்கு சரி வர சொல்லு பாக்க. வாமா சப்பட்ட. Thank you.
ராஜா என்பராணி இந்த ராஜனோட பொருத்தமே ஆனா வந்த சந்தனமே உன்னை தழுவே இது சம்மதமே முத்து நகரத்தினத்தோட முழுசான லட்சணத்தோட மெத்தையில நானும் கூட முன்னம் ரெண்டு பவனத்தோட முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தரவே தொட்டு தொட்டு சுகமும் தோட சுதியோடு கலந்து பாட விட்டு விட்டு விலகி ஓட முடியாம போகும் கொத்து மல்லி கொண்டையிலாட குளிர்பாவை வண்டுகளாட புத்த புது செண்டுகளாட புதிராக தோணுவே ராசா ராணி ராசா இந்த ராசா இந்த ராணியோட பூசா வந்த சந்தனமே உள்ள தழுவ இது சம்மதமே இது தேவா பறிக்கா மல்லிகை தோட்டமே இது யாரா நானும் படிக்காத மங்களராகமே தாரா வந்த சந்தனமே உள்ள தழுவ இது சம்மதமே ஏன் கூப்பிட்ட நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காருமா எவரு அந்த மேலோகத்துல இருந்து ஆ. பிரம்மா போட்டு குத்துறவரு பிரம்மா போட்டு குத்துற பிரம்ம புத்திரரு புத்துக்குள்ளார் பாரா புத்துக்குள்ள இல்லம்மா ஆ. புத்திரர் புத்திரர் புத்திரர்ரா அப்படின்னா யாரு சீரகம்பட்டி வெள்ளச்சாமி சீராம்பட்டி வெள்ளச்சாமியா வாங்க சாமி எம்புட்டு நாளு அடே அப்பாடி சரிம்மா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியா? என்ன போல பொண்ணு வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழிக்கு விழலாம் மாமா 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 ஆடி பாடி வர இருப்பது குலப்பண்பு சாமி நல்லதொரு ஆட்டம் பாட்டம் சாமி தேவனுடைய ஆளா ரெண்டு காதலையும் ரெண்டு சங்கு போட்டிருக்காருவாரு சங்கு எப்போதையுமே மறக்க கூடாதுன்னு பார்த்தேன். ஏன்னா சங்க வைத்து காக்கக்கூடிய பணி யாரு? பாட்டன் பெருமாள். உலகை காக்கும் பரம்பொருள் இல்லையா? ஆமா, எங்க பிடிச்சிங்க இந்த பிள்ளைய? திருப்பவனம் சந்தையில் மணப்பாறை சந்தையில் நீ கேள்விப்பட்டேன். உங்களுடைய ஆட்டம் பாட்டத்தை பார்த்து மட்டியில மகிழ்ச்சி. இவ்விடத்துல ஒரு தலைவி யாரு? என் தங்கச்சி வர சொல்லுங்க. மா வள்ளிக்கண்ணு நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே கும்பி கொட்டி கும்பி கொட்டி கும்பி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே
கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே புதுமான் போட போட அடியம்மா முத்து முத்தமா கொட்டுது கொட்டுதம்மா சொல்லிட்டு கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 முடிஞ்சா வர வர உனக்கு ஆரம்பிக்கிறதும் தெரியல முடியறதும் தெரியல அண்ணா ஆரம்பம் கூட தெரியல. உன் மேல உள்ள பாசட்டி உன் மேல உள்ள நினைப்புல அண்ணன் இப்படி ஆயிருச்சு அப்படியா ஆமா நீ என்னைக்கு ஹரிச்சந்திரா வந்தையோ அன்னையிலிருந்து நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஏய், கட்டனார் வெட்டி உன் போக்கு சரியில்லை ஆமா அதுக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டா விட்டுரு போ நல்லா இருக்கும். கொண்டுருவேன் என்ன பத்தி அப்படி சொல்றியா இல்லம்மா இன்னும் வர வர நாடகத்துல போயிடும். நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. எங்கேயே கொண்டு போய் பாக்குற நீ மோசமானாலும் பாக்காத ஒரு சாமியார் யாரு சாமியார் சாமியாரா சாமியார் நீ நிக்கும்போது சாமியார் வந்திருக்காரு ஆமா. யார் அந்த சாமி அந்த பிரம்மா வலது தொடையிலிருந்து தோற்றி வித்தவர் நாரத மகரிஷி. இவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு சாதாரணமா சொல்ற சாமியை பாத்தீங்களா பார்த்தேன். ஆசீர்வாதம் வாங்கினீங்க பேசினேன் என்ன வாங்கினேன் என்ன பேசுற என்ன வாங்கின? ஆசீர்வாதம் வாங்கினேன் பேச்சு பேசினேன். பேசுனியா நல்ல மரியாதையா பேசுங்க மரியாதையா பேசுறாரு. அப்ப நான் பார்க்கணுமா இல்லையா பார்க்கணும். நான் பேசணுமா இல்லையா பேசுங்க. சாமியை கூப்பிடுங்க ஏ வாங்க சாமி. எப்ப பார்த்தாலும் நாராயணன் வருகே தவமுனிகே வருகே தவமுனிகே வடபட்ட மகரிஷிகே வணங்கிடும் என்னை வாழ்வீரே வாழ்வின் பிறகு மரம் தரும் மகரிஷியே வாழ்வீரே வணங்கிடும் என்னை வருகே தவமுனிகே உலகம் ஏழும் பொடி உலகம் கலகம் என்கின்ற பேரில் யாருக்கு ஒரு வாக்கி இசை மேதையே வருகே 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 தவமுனியே குறிஞ்சி நிலமதிலே வாழும் பெண்ணினையே காணும் மனம் வந்ததோ காரணம் என்னவோ நல்ல நல்ல காரணம் சொல்ல சொல்ல எல்லாம் சொல்ல நலமாக தானே அர்த்தம் கொண்டு வருகாலங்கள் யாவும் ஜெயம் பெறவே வருகே தவமுனிகே மனமந்த மகரிஷியே வணங்கிடும் இல்லை என்று வாழ்த்திடும் மகரிஷியே வணங்கிடும் இல்லை என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் இல்லை என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் இல்லை என்று வாழ்த்திடுவீரே நல்ல விடுதலை நாடு
எந்த நாளும் பரமத்தினாடு வெள்ளவர் கூடுதலை கூடு அந்த வள்ளலை வாழ்த்தி நெஞ்சிலே கொண்டாடுகின்றபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி. தாங்கள் இங்கும் காரணமில்லாமல் செல்வதில் எப்படி இருக்க தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி இணக்கம் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மற்றும் அண்ணன் தோழியர் அனைவருக்கும் உங்களது நல்லாசிகளை கூறுங்கள் சுவாமி. வாங்க. உங்கள் இருவருக்கு என்ன வர வேண்டும்? முதல்ல அந்த பெருச்சாலியை உங்கள் இருவருக்கு என்ன வர வேண்டும்? நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க சாமி. என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. போயிட்டு வாங்க சாமி. எல்லா நாரதரும் என்னை பார்த்து பயந்து ஓடுவாங்க. இந்த நம்ம நாரதரை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஒரே வருத்தம் சாமி. என்ன வருத்தம் உனக்கு? எல்லா நாரதரும் என்னைய கண்டா அரண்டு ஓடுவாங்க. ஏன் அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணல? நான் மயக்கிருவேன். வச்சிருக்கியா? பயங்கரமான ஆள் நான். ஆனா நம்ம நாரதரை என்னால் ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள ஓடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை செய்ய, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால சரிங்க நாரதரே, உத்தரவா சொல்லிட்டீங்கல்ல, அடுத்த மேடையில் நாளைக்கு சந்திப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓடத்தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. நன்றி. வாழ்க வளமுடன். போயிட்டு வாங்க. சாமி போயிட்டு வாங்க. எங்க கோவா போக சொல்றேன். உள்ள